ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு முக்கியமான பகுதியை பார்க்க போறோம். இந்த பகுதி நிறைய நேரத்துல ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தின ரொம்ப டீட்டெயில் இல்லாத பகுதியாவே நம்ம நிறைய பேருக்கு காணப்பட்டிருக்கோம். ஆனா இந்த தடவை வாசிக்கும் போது கர்த்தர் இதுல இருந்து எனக்கு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்தார். இது வந்து இந்த டாபிக் நம்ம பார்க்குற டிப்ரெஷன் டாபிக்கு இன்னைக்குள்ள பதிவு வந்து ரொம்ப சம்பந்தமா இல்லைனாலும் இது நிச்சயம் ஒரு உபயோகமான பதிவா இருக்கும்னு நான் கர்த்தருக்குள்ள விசுவசிக்கிறேன். இப்போ யாத்திராகமம் 4வது அதிகாரம் 20வது வசனத்துல மோசே தன் மனைவியையும் தன் பிள்ளைகளையும் கழுதைகளின் மேல் ஏற்றிக்கொண்டு எகிப்து தேசத்துக்கு திரும்பி போனான். தேவனுடைய கோலையும் மோசே தன் கையிலே பிடித்து கொண்டு போனான். அப்போ மோசே வந்து ஸ்டார்டிங்ல என்ன செய்யறாரு, மனைவி பிள்ளைகளோட தான் எகிப்துக்கு கிளம்புறாரு. அப்போ இதுவரைக்கும் எல்லாமே தேவன் சொன்னபடிதான் மோசே செய்தாரு. அப்போ தேவன் வந்து மனைவி பிள்ளைகளை தடுக்கல, அவங்க எல்லாரும் சேர்ந்து தான் கிளம்புற மாதிரி நமக்கு வந்து தெரியுது. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய காரியங்களை வந்து தேவன் வந்து நீ பார்வோன்ட்டு எப்படி பேசணும், என்ன பேசணுங்கிறத சொல்லி முடிச்சுட்டு வழியில அவங்க தங்குற இடத்துல தேவன் வந்து அவங்கள கொல்ல பார்த்தார் அப்படின்னு இருக்கும். அதுக்கு அடுத்த பகுதி பாத்தீங்கன்னா விருத்த சேதனத்துக்கு ஒத்த ஒரு காரியத்துக்காகத்தான் தேவன் கொல்ல பார்த்தார் அப்படிங்கிற புரிதல்ல நமக்குள்ள வர்ற பாட்டி தான் அந்த பகுதி இருக்கும். ஆனா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா மோசே சொல்றாரு, நான் திக்குவாயும் மந்த நாவும்னு. இப்போ திக்குவாய் அப்படின்னா நான் பேசும்போதே உங்களுக்கு தெரியும், இந்த சிஸ்டருக்கு ஒழுங்கா பேச்சு வர மாட்டேங்குது, இவங்க வார்த்தையில வந்து ஒரு தெளிவில்லையே அப்படின்ட்டு நான் பேசும்போதே என் பேச்சை வச்சு நான் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத உங்களால கணிக்க முடியும். அப்போ இது வெளியரங்கமானது. அப்புறம் சொல்றாரு, நான் சொன்னா நம்ப மாட்டாங்க அப்படின்னு. 400 வருஷமா எங்க கிட்ட பேசாத ஒரு தேவன் நீ சொல்றத நான் எப்படி நம்ப முடியும்? இத கூட வந்து வெளியரங்கமா மோசே சொல்லும் போது இதெல்லாம் நம்புறபாடி இல்லை அப்படின்ட்டு மோசையுடைய காரியங்கள் அவன் வந்து எதுக்கெல்லாம் தயங்கினானோ அதெல்லாம் வெளியரங்கமா மற்றவங்க கண்ணுக்கு தெரியக்கூடிய காரியங்கள். ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா விருத்த சேதனங்கிறது யாருக்கு தெரிய போகுது? அது வந்து ஒரு குழந்தையா இருக்குன்னா விருத்த சேதனம் பண்ணியிருக்கா பண்ணலையா அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா மோசே 40 வயசுல மீதியான் தேசத்துக்கு போயிட்டாரு. இப்போ 80 வயசாச்சு அவருக்கு. அப்போ கண்டிப்பா அவருடைய பிள்ளைகள் சற்று வளர்ந்த பிள்ளைகளாகத்தான் இருப்பாங்க. இந்த வயசுல அவங்க பிள்ளைகள் விருத்த சேதனம் பண்ணல அப்படிங்கிறது யாருக்கு தெரிய போகுது? ஏன் இந்த காரியத்திற்காக தேவன் வந்து மோசையை கொல்ல ட்ரை பண்ணாரு? இது பாத்தீங்கன்னா என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யாத்ராகமம் 4வது அதிகாரம் 23வது வசனம். எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு என்று கட்டளையிடுகிறேன், அவனை விடமாட்டேன் என்பாயாகில் நான் உன்னுடைய குமாரனை உன் சேஷ்ட புத்திரனை சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல் என்றார். அப்ப இது வந்து கர்த்தர் வந்து யாருக்கிட்ட சொல்றதுக்காக இந்த வார்த்தையை சொல்றாருன்னா, மோசே நீ இதை போய் யார்கிட்ட சொல்லு, நீ பார்வோன் கிட்ட போய் சொல்லு, ஏன் சேஷ்ட புத்திரனை நீ விடல அப்படின்னா உன் சேஷ்ட புத்திரனை நான் என்ன செய்வேன், சங்கரிப்பேன். இதுல ஒரு 3 காரியம் நான் உங்க கூட சொல்லணும். அதாவது புத்திரன், முதல் பிறந்த குமாரனை தான் கொண்டாங்க, குமாரத்தி அல்ல. நீங்க இங்கிலீஷ் பைபிள்லே கொடுத்தீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ன் சன்னு தான் இருக்கும். அப்போ ஒரு காரியம் என்னன்னா குமாரன் தான் கொல்லப்படுகிறான், ஆண் பிள்ளை தான் கொல்லப்படுது. 2வது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து புதிய ஏற்பாடுல ஒரே பேரானவராகிய இயேசு கிறிஸ்து முதற் பேரானவராக ஆனார், அதனால நம்ம எல்லாரும் சகோதர சகோதரிகளா சேர்த்து கொள்ளப்படுகிறோம் அப்படின்ட்டு நம்ம வாசிக்கிறோம். ஆனா தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை செய்யும் போதே சொல்றாரு, இஸ்ரவேல் எனக்கு சேஷ்ட புத்திரன், என் முதற் பேரானவன் அப்படின்னு சொல்றார். அப்பமே கர்த்தர் சொல்லிட்டார், நீங்க எனக்கு முதல் பேரானவங்களா இருப்பீங்க, இதுக்கப்புறம் அடுத்து உங்க சகோதரனோ சகோதரியோ வரப்போறாங்கிறத ஒரு மறைமுக அடையாளமாகவே இந்த இடத்துல வந்து தேவன் சொல்லுகிறார். இது 2வது காரியம். 3வது காரியம் என்ன அப்படின்னா, இப்ப நம்ம வாசிச்சது போல நீ என்னுடைய சேஷ்ட புத்திரனை நீ விடல அப்படின்னா நான் உன்னுடைய சேஷ்ட புத்திரனை என்ன செய்வேன், கொல்லுவேன் அப்படிங்கிறார். இப்போ இந்த கொலைங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இஸ்ரவேல் ஜனங்களுடைய எல்லா வீடுகளிலும் அந்த ஆட்டுக்குட்டியின் பாஸ்கா ரத்தத்தை வந்து தேவன் வந்து பூச சொல்லுகிறார். அப்ப சங்காரத்துதன் கடந்து வரும்போது இஸ்ரவேல் வீட்டுல சங்காரம் நடக்காது, ஆனா எகிப்தின் வீட்டுல என்ன ஆகும், சங்காரம் நடக்கும் அப்படின்னு சொல்றார். ஆனா இதுல இன்னொரு ரூலையும் சேர்த்து தேவன் சொல்லுகிறார். யாத்ராகமம் 12வது அதிகாரம் 43வது வசனம்.
கர்த்தர் மேலும் மோசேயும் ஆரோனையும் நோக்கி, பாஸ்காவின் நியமனமானது அந்நிய புத்திரன் ஒருவனும் அதில் புசிக்க கூடாது. ஒருவேளை அவன் புசிக்கிறதா இருந்தா கூட அவன் விருத்த சேதனம் பண்ணப்பட்ட பின்புதான் அவன் என்ன செய்யணும், புசிக்கணும். ஏன் அந்நியனுக்கு இந்த உடன்படிக்கைன்னா, இஸ்ரவேல்ல பிறந்த எல்லாருமே எல்லா ஆண் மக்களும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவங்க. இப்ப அந்நியனுக்கு அந்த உடன்படிக்கை இல்லை இல்லையா? அதனால ஒருவேளை அந்நியன் அவன் கூட சேர்றதா இருந்தா அவனும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டதுக்கு அப்புறம் தான் இந்த பாஸ்காவை புசிக்கணும் அப்படின்னு சொல்றார். நம்ம எல்லாருக்கும் நிலக்கால ரத்தம் பூசுறது மட்டும்தான் ஒரு கட்டளை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆண் பிள்ளைகள் எல்லாருமே விருத்த சேதனம் பண்ணப்பட்டவங்களா இருக்கணுங்கிறதும் பாஸ்காவுடைய கட்டளை. அப்போ சங்காரத்தூரன் கடந்து வரும்போது ரத்தம் பூசப்பட்ட எந்த வீட்டிலையும் மரண சத்தம் கேட்காது அப்படிங்கிறது மட்டும் இல்ல, எல்லா ஆண்மகனும் தேவனுடைய உடன்படிக்கைப்படி விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன் அப்படிங்கிறதுனால அவங்க வீட்டுல மரண சத்தம் கிடையாது. ஆனா இதே இது எகிப்தில எல்லாருமே விருத்த சேதனம் பண்ணப்படாதவங்க அப்படிங்கிறதுனால அவங்க வீட்டுல மரண சத்தம். இப்போ ஒருவேளை மோசே தன்னுடைய பிள்ளைகளை கூட்டிட்டு வராருன்னு வைங்க, விருத்த சேதனம் பண்ணப்படாத இவங்க 2 பேரும் இந்த பாஸ்கா உடைய காரியத்துல மரித்து போக வேண்டிய சூழ்நிலை வரும். மூத்த மகன் மரித்து போக வேண்டிய சூழ்நிலை வரும். அப்போ இஸ்ரவேலை நடத்துகிற மோசேயே தேவனுடைய உடன்படிக்கைக்கு கீழ்ப்படியாதவன் அப்படிங்கிற ஒரு அவப்பேரு, ஒரு அவமரியாதை மோசேக்கு ஏற்படும். இதுவரைக்கும் அந்த பெண்கள் இல்ல நிறைய அந்த சுண்ணாம்புல உடம்பெல்லாம் கொப்பளம் வர்றது, இப்படி எந்த காரியமுமே இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு நடக்கல. இஸ்ரேவேலுடைய ஆடு மாடுகள் மரித்து போல. இப்படி எகிப்துக்கு நடந்த எத்தனையோ காரியங்கள் இஸ்ரேவேல் ஜனங்கள் மத்தியில அன்னைக்கு நடக்காத போது, எகிப்து வீட்டுல சங்கார தூதனால ஒரு அழுகை சத்தம் கேட்கும் போது மோசையுடைய வீட்லயும் இருந்தா தேவ நாமத்துக்கு அது எவ்வளவு பெரிய மகிமை குறைச்சலா இருந்திருக்கும். எகிப்தியர்கள் உன் தேவன் உங்க வீட்லயும் சங்காரத்தை ஏற்படுத்தினார்னு மகிமை குறைச்சல் ஆயிருக்கும் இல்லையா? இந்த காரணங்களுக்காகத்தான் தேவன் அன்னைக்கு மோசையை எதிர்கொண்டு அவனை கொல்ல பார்த்தார். அப்ப நம்மளுக்கு தோணும், அப்ப ஏன் மனைவி குழந்தைங்களை கூட்டிட்டு வரும்போது கொல்ல பார்த்தார்? முதல்லயே மோசே நீ போறதுக்கு முன்னாடி விருத்த சேதனம் பண்ணிட்டு கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு நமக்கு தோணும். இதுக்கு தேவன் எனக்கு என்ன கற்றுக் கொடுத்தார்னா, மோசேயா இருக்கட்டும், இஸ்ரவேல்ல இருக்கிற எல்லாருமா இருக்கட்டும், எகிப்தியர்கள் எவ்வளவு தூரம் அவங்கள மோசமா நடத்தினாங்கன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க ஜீவனை எந்த அளவுக்கு கசப்பாக்குனாங்க, எந்த அளவுக்கு நல்ல நிலைமையில தன்னுடைய மூதாதையர்கள் இருந்து எகிப்துக்கு செய்த நன்மையை மறந்து இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ள இஸ்ரவேல் ஜனங்கள் போனாங்கன்னு மோசேக்கு, ஆரோனுக்கு, அங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா மோசையுடைய மனைவிக்கோ அவங்களுடைய பிள்ளைகளுக்கோ அந்த காரியம் தெரியாது. நீங்க நீங்க நல்லா பாருங்களேன், வெளியிருந்து பார்க்கும்போது தேவனாகிய கர்த்தருடைய அந்த பாடுகளை நிறைய பேரு, என்ன உங்க தேவன் அவரையே காப்பாத்திக்க முடியல, அவர் எப்படி உங்களை காப்பாத்திக்குவாரு அப்படின்னு சொல்லி நான் நிறைய பேர்கிட்ட கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நமக்கு தான் தெரியும் தேவன் எதுக்காக ஜீவன் கொடுத்தாருன்னு. அவர் ஜீவனை காப்பாத்திக்கணும்னு நினைச்சா எப்படியோ பண்ணியிருக்கலாம். ஆனா இது ஒரு நித்திய கட்டளை. அவர் தன்னை கொடுத்து நம் பாவங்களுக்காக உயிர் நீத்தார் இல்லையா? இது போல இந்த எகிப்தியரை அதமாக்குவது இஸ்ரவேல் ஜனங்களுடைய விடுதலைக்காக. அதே சமயம் இதற்கு முன்பாக ஆபிரகாமுக்கு செய்து கொடுத்த உடன்படிக்கையின் நிறைவேறுதல், இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பூரண ரட்சிப்பு அப்படிங்கிற உண்மைய மோசையுடைய மனைவியோ பிள்ளைகளோ அறிந்து கொள்வாங்களா அப்படின்னா சந்தேகம்தான். அப்போ இனி மோசே தொடர்ந்து கானான் வரைக்கும் இந்த ஜனங்களை நடத்தி கொண்டு போகிறார். அப்போ தன் குடும்பமே தான் தேவனுக்கு நின்று செய்ய வேண்டிய காரியங்களுக்கு எதிரியா இருந்துடக்கூடாதுங்கிறதுக்காகவும் கர்த்தர் என்ன செய்யறாரு, வழியில இந்த விருத்த சேதனத்துக்கு வழிவகை செய்கிறார். ஏன்னா விருத்த சேதனம் பண்ணி ஒரு 3 நாள் வலி நோவு உண்டாகும், அதுக்கப்புறம் தான் குணப்படும். அதனாலதான் மோசே தன் மனைவியும் பிள்ளைகளையும் தன் மாமா கிட்டேயே திருப்பி அனுப்பிச்சிடுறார். அப்போ மோசே தனியா எகிப்துக்கு போறதற்கு இது வழியாக இருக்கு. இந்த காரியங்களை தான் தேவன் இந்த பகுதியை வாசிக்கும் போது எனக்கு கற்றுக் கொடுத்தார். அப்போ நமக்கு அடுத்த ஒரு காரியம் என்ன தோணுதுன்னா, எப்படி சிப்போரால் கரெக்டா கருக்கான கல்லை எடுத்து இந்த விருத்த சேதனத்தை பண்ணாங்க
அப்போ நீங்க இதுக்கு நம்ம ஆபிரகாம தான் பார்க்கணும். ஆபிரகாமுக்கு நான் உன் சந்ததியை பூமியின் தூளாக்குவேன். நான் உன் சந்ததியை ஆசீர்வதித்து ஆ இன்னும் அநேக சந்ததிகளை உருவாக்குவேன்னு சொல்லிட்டு, நீ ஈசாக்க எனக்கு பலியிடு அப்படின்னு தேவன் சொல்லிடுறாரு. இப்போ உன் சந்ததி மூலம் என் நாமம் விளங்கும்னு சொன்னாரே. உன்னை எல்லாருக்கும் தகப்பனாக மாற்றினேன்னு சொன்னாரே. இப்ப ஈசாக்க கொலை செய்யணுங்கிறாரே அப்படின்ட்டு அவன் சந்தேகப்படாம ஈசாக்கை கொலை செய்யறதுக்கு மோரியா மலைக்கு கொண்டு போய் கையக்குள்ள கத்திய ஓங்கிட்டாரு. அப்போ தேவன் வந்து நிறுத்துறாரு, பண்ணாதப்பா அப்படின்ட்டு. அப்போ ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறார். இதே தான் இங்க பாத்தீங்கன்னா, தன் கணவர் மூலமாகத்தான் இஸ்ரவேலை விடுதலை செய்வேன்னு தேவன் சொன்னார். தன் இத்தனை வருஷமா சந்திக்காத தன் கணவரை தேவன் சந்தித்து இவ்வளவு பெரிய வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார். எகிப்துல இத்தனை ஜனங்கள் இருக்கும்போது என் கணவர்கிட்ட தான் தேவன் வந்து இந்த ஒரு பெரிய பொறுப்பை ஒப்பு கொடுத்திருக்கிறார். இப்படி என் கணவர் மூலமாக இவ்வளவு காரியங்களை செய்யணும்னு தேவன் நியமனம் பண்ணி இருக்க, தேவன் ஏன் என் கணவரை கொல்ல ட்ரை பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க மோசையுடைய மனைவி சிப்போராளுக்கு கர்த்தர் கொடுத்த தெளிவா இருந்திருக்கணும். அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய உடன்படிக்கைப்படி என் கணவர் செய்யாத ஒரே ஒரு காரியம் என்னன்னா, என் பிள்ளைகளுக்கு விருத்த சேதனம் பண்ணாதது. அப்போ இந்த ஒரு காரியத்தை நான் செய்தா ஒருவேளை தேவனுக்கு அது பிரியமா இருக்குமா அப்படின்ட்டு தான் அந்த மனைவி வந்து என்ன செய்யறாங்க, அந்த நுனித்தோலை அவங்களே அறுத்து தன் கணவருக்கு முன்பாக போட்டு நீ இரத்த சம்பந்தமான புருஷன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ தேவன் எதையுமே ஏதோ சாதாரணமா ஏதோ போனா போகுது அப்படின்னு எதையுமே செய்யறதில்ல. எல்லாத்துக்கும் உள்ள ஒரு அனந்த ஒரு ஆழத்தை தேவன் வைத்திருக்கிறார். இந்த காரியத்தை வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப ஒரு பெரிய தெளிவும் ஒரு பெரிய ஒரு ஒரு இத்தனை நாளா குழப்பமா இருந்த ஒரு பகுதியில் ஒரு எக்ஸ்பிளனேஷன் எனக்கு கிடைச்சது. இது நிச்சயம் உங்களுக்கு உபயோகமா இருந்திருக்கும்னு நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். அடுத்த தடவை இந்த பகுதியை வாசிக்கும் போதோ இல்லை யாருக்காவது இந்த பகுதியில் குழப்பம் இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு தெரிந்ததை அவங்களுக்கு நீங்க கற்றுக் கொடுங்க. காட் பிளஸ் யூ.